அனைவருக்கும் வணக்கம். இப்போது தொல்பொருள் அகழாராய்ச்சியின் சான்றுகள் பற்றி நம்ம பார்க்குறோம். சான்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கல்வெட்டுகள், செப்பேடுகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இலக்கிய சான்றுகள், அயல்நாட்டவர் குறிப்புகள் என்று பல வகையாக பிரிக்கலாம். கல்வெட்டுகளை பொறுத்தளவு கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் கதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிற முக்கியமான ஒரு கல்வெட்டு. அண்ட் நம்முடைய அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள். அதுபோக நம்முடைய மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வெட்டுகள். சான்றுகளை செப்பேடுகளை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள் அதை நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். அப்புறமா ரொம்ப முக்கியமாக நினைவு சின்னங்களை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த புதை வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம முக்கியமாக நடுக்கற்கள் இதெல்லாம் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நாணயங்களை பொறுத்தளவு சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், ரோமானிய நாணயங்கள் இவங்கெல்லாம் நம்ம முக்கியமான சான்றுகளாக நம்ம சொல்கிறோம். இலக்கிய சான்றுகளை பொறுத்தளவு தொல்காப்பியம், மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற தொல்காப்பியம், பட்டினப்பாலை, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை போன்ற அனைத்து முக்கியமான இலக்கியங்களுமே நம்ம சான்றாக சொல்கிறோம். அயல்நாட்டவர் குறிப்புகளை பொறுத்தளவு பிலினியின் இயற்கை வரலாறு என்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், தாலமியின் புவியியல் என்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், அப்புறம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான புத்தகம் எர்த்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகம். இவை அனைத்துமே அயல்நாட்டவர் குறிப்புகள் தொடர்பான முக்கியமான அகழ்வாராய்ச்சி தொடர்பான சான்றுகளில் நாம் காண கிடைக்கின்ற முக்கியமான அரிய வகை தொகுப்புகள். மேலும் அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் என்ற அடிப்படையில் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், புகார், கொர்க்கை, உறையூர், அழகன்குளம் போன்ற இடங்களை நாம் வகைப்படுத்தலாம். நன்றி.